ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஐ எம் அ லிவிங் மிராக்கிள், நான் ஒரு உயிருள்ள அதிசயம், அற்புதம் என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பலர் நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் வாழ்ந்து என்ன பலன் என்று கசந்து கொண்டு வாழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் உங்களை பார்க்கும் பார்வை வேறுபட்டதாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ அல்ல, நீங்கள் ஒரு தவறான பிறப்பும் அல்ல, நீங்கள் ஒரு உயிருள்ள அற்புதமான அதிசயமான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். எசையா 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின்படி, நீங்கள் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் பலம் அல்ல, அது கடவுளுடைய கிருபை, அருளானது உங்களை இன்றும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. முதலாவது நாம் பார்க்கின்றோம், மரணத்திலிருந்து காக்கப்பட்ட ஒரு அதிசயம். பல தடவைகள் நீங்கள் விழுந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அழியவில்லை. 2 கொரிந்தியர் 4:9 படி, வீழ்த்தப்பட்டாலும் அழியாதவர்கள். சாத்தான் உங்களை முடிக்க நினைத்தான், ஆனால் தேவ திட்டம் நீங்கள் இன்னும் வாழ வேண்டும் என்று உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு அதிசயம்தானே. இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், நெருப்பிலும் நீரிலும் பாதுகாக்கப்பட்ட அதிசயம். எசையா 43:2 வாசித்து பாருங்கள். நீர்நிலைகள் வழியாக நீங்கள் நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா, தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு உன் மேல் பற்றி எரியாது. ஆமேன். வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எளிதானதாக இல்லை. தண்ணீர் இருந்தது, வேதனைகள் இருந்தது, ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் எரிந்து போகவில்லை, நீங்கள் மூழ்கி போகவில்லை. தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தி வந்தார். மூன்றாவதாக, சாட்சியாக வாழ அழைக்கப்பட்ட ஒரு அதிசயம் நீங்கள். லூக்கா 1 அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒரு கதை அல்ல, அது ஒரு சாட்சி. நீங்கள் அனுபவித்த பாடுகள் மற்றவர்களுக்கு விடுதலை தரக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் வாழ்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்காக மட்டும் அல்ல, மற்றவர்களுக்காகவும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் கடந்து வந்த போராட்டங்களை நினைவில் கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் சொல்வீர்கள், நான் ஒரு உயிருள்ள சாட்சி, நான் ஒரு உயிருள்ள அதிசயம் என்று. நாம் ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நான் ஒரு உயிருள்ள அதிசயம் என்று இன்று மகிழ்ச்சியோடு
அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, என்னை உமக்காக உமது கரத்திலே நீ தாங்கி வழிநடத்தி கொண்டு வந்தீர். உமது மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். என்னை நடத்தின உமது வல்லமையுள்ள கரத்தை முத்தமிட்டு நன்றி செலுத்துகின்றேன். இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். நான் தளர்ந்து போக மாட்டேன். என் வாழ்க்கை உமது மகிமைக்கான ஒரு சாட்சியாக இருக்கும். என்னை பார்த்து மற்றவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியான வாழ்வு நீர் எனக்கு கொடுத்திருக்கின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன்.